ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதாவது நம்ம குளிச்சுக்கு நிற்கிறோம், குளிக்கும்போது நம்ம பாத்ரூமில் நிர்வாணமாக குளிக்கிறோம், அப்போ உது செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் இந்த கேள்விக்குள்ளேயே இன்னொரு கேள்விக்கு பதில் இருக்குது. அதாவது நிர்வாணமாக குளிக்கலாமா அப்படிங்கிறது இதுக்குள்ளே இன்னொரு கேள்வியாக வரப்போகுது. ஏன்னா நிர்வாணமாக குளிக்கும்போது உது செஞ்சால் உது செல்லுபடி ஆகுமா இல்லையான்னு நம்ம பதில் சொன்னோடனே அப்போ நிர்வாணமாக குளிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பீங்க. நிர்வாணமாக குளிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நிர்வாணமாக குளிக்கிறதுல எந்த தடையுமே இல்லை. அதாவது நம்ம மரப்பில் இருக்கிறோம், மறைக்கப்பட்டு இருக்குது அப்படின்னா 4 பேருக்கு முன்னாடி நம்ம நிர்வாணமாக குளிக்கிறது இல்லை. அப்போ நம்ம ஆடையை உடுத்துக்கிட்டு தான் நம்ம குளிக்கிறோம். பூட்டப்பட்ட அறைக்குள்ளே நம்ம நிர்வாணமாக குளிக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்குதா அப்படின்றத தப்பு கிடையாது. ஏன்னா புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடுப்பை கலட்டி வச்சுட்டு நிர்வாணமாக குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய வேட்டியை குரங்கு எடுத்துக்கிட்டு ஓடுது. அவர் அதை விரட்டிக்கிட்டு பின்னாடி போகும்போது அவருடைய நிர்வாண கோலத்தை பார்த்துக்கிட்டாங்க மக்கள். அதுக்கு முன்னாடி அவர் அவருடைய மர்ம உறுப்பில் ஒரு குறை சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த குறையை இதை நேரடியாக பார்த்ததுக்கப்புறம் ஆமாம் நம்ம தப்பாக சொல்லிட்டோம், அப்படி அவருக்கு இல்லையேன்னு மக்கள் சொன்னாங்க அப்படின்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இது அல்லாஹ் அவர் மேலே செஞ்ச குறையை மக்களாலேயே நிவர்த்தி செய்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக கூடாது இருந்துச்சு. இன்னொன்று அதில் நிர்வாணமாக குளிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒன்று இருக்குது. ஆனால் அல்லாஹ் வெட்கப்படுறதுக்கு அல்லாஹ் மிக தகுதியானவன் அப்படின்னு இருக்குது. வெட்கப்படுறதுக்கு அல்லாஹ் மிக தகுதியானவன், நம்ம வெட்கப்படணும் அப்படின்னு இருக்குது. இதில் என்னென்னா நம்ம அடைக்கப்பட்ட ஒரு ரூமில் அங்கே வைக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்டு கதவை நம்ம லொக் பண்ணிக்கோம், எந்த ஒரு தடையுமே இல்லை, நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம நிர்வாணமாக குளிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. இது ஒரு பகுதியாக நாம் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். நம்ம வீட்டில் நம்ம பாத்ரூமில் கதவு பூட்டப்பட்டிருக்கேன்னா நமக்கு தெரியும், பூட்டிட்டோம், நிர்வாணமாக குளிக்கிறோம். வேறு எங்கேயாவது நீங்கள் போனால் அந்த பாத்ரூமில் நிர்வாணமாக குளிக்கிறதை யோசிக்காதீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் அடைக்கப்பட்ட பாத்ரூம்லேயே சின்ன ஒரு ஓட்டையிலேயே கேமராக்களை ஃபிட் பண்ணி சில அநியாயம் பண்ணக்கூடிய மனசு கெட்டுப்போன சமூகம் இருக்குது. அதனால் அப்படியெல்லாம் செய்யாதீங்க. இனி உங்களுக்குரிய ரூம், உங்களுடைய வீடு அது அடைக்கப்பட்ட பாத்ரூமாக இருந்தால் நிர்வாணமாக குளிக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் வைக்கப்படுறதுக்கு எல்லாம் ரொம்ப தகுதி உள்ளவன். முடிஞ்சால் நம்ம உடுத்துக்கிட்டு ஒரு ஆடையை மட்டும் உடுத்துக்கிட்டு நம்ம குளிக்கிறது நல்லது. முடியலை, அது தேவை, அப்படி ஒரு வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருக்கும்போது நிர்வாணமாக குளிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. அந்த ஹதீஸ் ஆதாரம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிர்வாணமாக குளிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த கேள்விக்கு அடுத்ததாக தான் அந்த கேள்வியை நம்ம எடுக்கலாம். ஏன்னா அந்த உது செய்யலாமா, நிர்வாணமாக உது செஞ்சால் அந்த உது செல்லுபடியாகுமா? உது செல்லுபடியாகும். ஏன்னா உது செய்வதற்குரிய நிபந்தனைகளில் அவுரத்தை மறைச்சி இருக்கணும், உடுத்துட்டு இருக்கணும் அப்படின்ற எந்த நிபந்தனையுமே இல்லை. அந்த உது செய்யக்கூடிய ஓடரில் நம்ம உது செஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். நம்ம நிர்வாணமாக நின்று உதுவை செஞ்சதுக்கு பின்னாடி நம்ம உடுப்பை போட்டுக்கிட்டோம்னா அதோடய நம்ம என்ன செஞ்சிடலாம், தொழுதுடலாம். அதில் எந்த ஒரு தடைகளுமே ஹதீதுகளில் நேரடியாக இல்லாதனால நமக்கு அதை செய்ய முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை தெளிவாக எடுத்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.